வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அருண் நாகலிங்கம். நாம இப்போ நிஃப்டி ஸ்பாட் இண்டெக்ஸ் அனாலிசிஸ் எளியார் அடிப்படையில் பார்க்க போறோம். எப்பவும் போல நம்ம மந்த்லி சார்ட் அதுல இருந்து ஆரம்பிப்போம். உங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு ஒரு டாப்ங்கிறது இங்க ஃபார்ம் ஆயிருக்கு 26,277.35. அது வந்து பார்த்தோம்னா செப்டம்பர் மாசம், அப்புறம் அக்டோபர், நவம்பர் எல்லாமே எல்லாம் இறங்கி வந்துட்டு இருக்கு. மந்த்லி பொறுத்தவரை டார்கெட்டுங்கிறது 22,667. அதுதான் இங்க மந்த்லி டார்கெட்டா இருக்கு. இந்த டார்கெட்டு நம்ம 22,668 நம்ம வச்சிருக்கோம். இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 23,245 அது ஒரு சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் 22,668 நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்கலாம். ஓகே, இப்போ 23,245 இது 22,668க்கு, இது 23,245. ஓகே, இந்த லெவல் வரைக்கும் மினிமம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மந்த்லி பொறுத்தவரை கரெக்ஷன்றது வந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலா நம்ம இதுக்கு கீழே வரணும்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், வந்தாச்சு. பட் இருந்தாலும் இந்த பேட்டர்ன் ஒரு 1 2 3 4 5 வரணும் வீக்லியில பொறுத்தவரை. இப்போ அதனுடைய பேட்டர்ன் வந்து முடிஞ்சிருச்சா நம்ம பார்ப்போம். வீக்லி சார்ட்டு, வீக்லியை பொறுத்தவரை பார்த்தோம்னா இங்க ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரே வேவா வந்திருந்தா கூட ஒரு பிரச்சனை இல்லை, அழகா வந்துட்டு வந்துச்சு. இந்த பேட்டர்ன் இது வரைக்கும் அழகா வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பிரச்சனைன்றது இங்க வந்திருக்கு. இங்க கடந்த 3 வாரங்கள் பார்த்தோம்னா, நம்ம போன வாரம் வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சு. ஆக்சுவலா இதோட முடிஞ்சிருந்தா கூட சந்தோஷம். இதோட முடிஞ்சிருந்தா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த வேவ் வந்து ஒரே வேவா வந்துருச்சு நம்ம சொல்லலாம். இப்போ மந்த்லியில இது மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகும்போது இது வந்து கண்டிப்பா 1 2 3 4 5ன்னு வந்தே ஆகணும். ஸோ அப்போ கரெக்ஷன்றது வந்தே ஆகணும். எனக்கு வந்து இந்த பாட்டம்ல வர ட்ரெண்ட் லைன் இருக்கு பாருங்க, அதை வந்து டச் பண்ணணும். ஸோ அப்போ டார்கெட்டுங்கிறது என்ன ஆகுதுன்னா, ஒரே வேவா இருக்கும்போது உங்களுக்கு டார்கெட்டுங்கிறது 23,627 கூட நீங்க வந்துட்டு அங்கிருந்து போயிருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா எப்போ 5 வேவா மாறிச்சோ அப்போ டார்கெட்டுங்கிறது ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்டெண்ட் ஆகிடும். எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா டார்கெட் வந்து பெரிய அளவில் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 20,972 அது வரைக்கும் கூட வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. நான் ஏன் அதை சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பவுமே ஒரே வரும்போது டார்கெட்ன்றது டைமுங்கிறது கம்மியா இருக்கும். பிரைஸ் டார்கெட்டும் கம்மியா இருக்கும், டைம் டார்கெட்டும் கம்மியா இருக்கும். பட் எப்போ வந்து இது வந்து பார்த்தோம்னா, எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 1 2 3 4 5 நான் நம்புறேன். மேபி இதுல வந்து பார்த்தோம்னா இப்போ என்ன அப்படின்னா, இது உங்களுக்கு புல் பேக்ன்றது வரும். ஆனா வந்து டவுன் சைட்ல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு தேர்ட் வேவுக்கு உண்டான டார்கெட்டுங்கிறது கீழே கீழே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. 26,277.35, 24,073.90. இதுக்கு 1.68 பார்த்தோம்னா உங்களுக்கு 22,712. 2272 வந்து மினிமம் டார்கெட்டா இருக்கு தேர்ட் வேவுக்கு. அப்போ உங்களுக்கு திருப்பி அங்கிருந்து ஃபோர்த் வேவு, அப்புறமா ஃபிஃப்த் வேவ். இதுதான் ஃபார்மேஷன் இப்போதைக்கு. ஸோ டைம் ஃப்ரேம் எக்ஸ்டெண்ட் ஆகுது, ப்ரைஸும் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது ஒரு 1 2 3 4 5ல வரலாம். செகண்ட் வேவ் ரொம்ப சிம்பிளா இருக்கு. எப்போ வேணாலும் புல் பேக்ன்றது வரலாம், வந்து இதுக்கு மேல போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனாலும் போனாலும் திருப்பி திருப்பி இது கீழே தான் வரும். நம்ம எதிர்பார்த்தது அதுதான், ஒரு நல்ல ஒரு புல் பேக்ன்றது வரும், வந்து அதுக்கப்புறம் கீழே வரும்ன்ற மாதிரி தான் நாம எதிர்பார்த்தோம். பட் என்ன வந்துட்டு ஆல் ஆஃப் த சடன் மார்க்கெட்ன்றது டேர்ன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நாம எதிர்பார்க்கறது வந்து எங்கேயாவது மேலே புல் பேக்ன்றது போகும், இல்லைன்னு சொல்ல. அப்படி போச்சுன்னா நம்ம வெளியில வர்றதுக்கு அது நம்ம ஒரு வாய்ப்பா எடுத்துக்கணும். மற்றபடி மார்க்கெட்டுங்கிறது கரெக்ஷன்ன்றது டைம் டார்கெட் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரைஸ் டார்கெட் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால கொஞ்சம் உஷாரா இருக்கிறது நல்லது. இப்போதைக்கு 22,712ன்றது மினிமம் டார்கெட்.
அதுக்கு கீழே டார்கெட் வந்து 20,792 இருக்கு. இது வீக்ல பொறுத்தளவுல. அடுத்தது டெய்லி பார்ப்போம். இப்போ டெய்லியை பொறுத்தளவுல பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு ஒரு ஒரு தேர்ட் வேவ், அதுக்குள்ள வரக்கூடிய ஒரு தேர்ட் வேவ் பார்த்தோம்னா அது ஒரு 1 2 3ல வருது. ஸோ அப்போ ஒரு ஃபோர்த் வேவ்ன்றது புல் பேக்ன்றது வரலாம். அகைன் அகைன்றது மேலே போனாலும் திருப்பி திருப்பி கீழே வரும். அதுதான் இப்போ நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படி எப்படி ரைஸ் செல் அது மாதிரியான ஒரு பேட்டர்ன்ல இது வந்துருச்சு. ஸோ இப்போ இனி நாம வந்து ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. ஆக்சுவலாக வந்து பார்த்தோம்னா எனக்கு வந்துட்டு இங்க இருந்து இந்த ஹைக்கு மேலே கூட ஒரு வாட்டி போகலாம். ஒன்றும் தப்பு இல்லை. 24,537க்கு மேலே கூட ஒரு வாட்டி மேலே போகலாம். ஒன்றும் தப்பே கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேட்டர்ன் வந்துட்டு இந்த தேர்ட் வேவ் ஒரு 1 2 3 4 5ல வந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் அப்சைடா ஃபர்தரா வந்து போற டார்கெட்ன்றது கம்மியாகும். அதர்வைஸ் தேர்ட் வேவ்ல 1 2 3ல மட்டும் இறங்குந்து வேணாலும் இது எக்ஸ்பேண்டட் ஃபிளாட்டா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி எக்ஸ்பேண்டட் ஃபிளாட்டாவோ இல்லை எக்ஸ்பேண்டட் ட்ரையாங்கிளாவோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து இதுக்கு மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ இதுதான் வந்து ஸ்டாப் லாஸ். இப்போ நம்ம வந்து 23,509 அதுக்கும் கீழே வந்து 23,484 போதுங்கிற அளவுக்கு வந்தாச்சு. அதிகபட்சமா இது வரைக்கும் வரலாம். 23,370 எனக்கு வந்துட்டு போதும். இதோட ஒரு ரிவர்சல் வந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம வந்துட்டு பேட்டர்ன் மாறுறதை பத்தி யோசிக்கலாம். அதர்வைஸ் இந்த ஃப்ரீ ஃபால் அது மாதிரியான ஒரு கேட்டகரியில இருக்கு. பார்ப்போம் ஒரு புல் பேக்ன்றது வருதா அப்படிங்க. ஏன்னா புல் பேக்கு உண்டான எந்த விதமான ஒரு எதுவும் இல்லை. என்ன ஒரே ஒரு சைன் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் சைன். என்ன சைன் அப்படின்னா உங்களுக்கு ஃபால் வந்துகிட்டு இருக்கும்போது அரெஸ்ட் ஆகுது பாருங்க, அதுதான் ஒரே ஒரு சைன். ஸோ நாளைக்கு மண்டே 23,676க்கு மேலே போகும்போது கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்குற ஒரு ரிவர்சல்ன்றது கண்டிப்பா வரும். இல்லை அப்படின்னா அந்த ஃபால்ன்றது கண்டினியூ ஆகதான் சான்சஸ் இருக்கு. ஸோ இதான் நாம தெரிஞ்சுக்கிற நிலவரம். நிஃப்டிங்கிறது ஒரு பக்கா கரெக்டிவ் வேவ்ல இருக்கு. அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ சேனல் வந்துட்டு உங்களுக்கு நான் சேனல் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் இருந்தாலும் அது எங்க போகுது எங்க முடிவடையுதுன்னு டீட்டெயிலாக போகும்போது தான் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ஆனால் இது இப்போதைக்கு அப்சைடு போற ஒரு பேட்டர்ன் இல்லை. அப்சைடு போனாலும் திருப்பி திருப்பி கீழே வர பேட்டர்னு. அண்ட் தென் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் ஏறும், இண்டிவிஜுவல் செக்டார் ஏறும். ஆனால் நிஃப்டி மட்டும் உங்களுக்கு வந்துட்டு கரெக்ஷன்றது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் பணம்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்ஷன் முடிஞ்சதுன்னா நாம உள்ள வந்தோம்னா நல்ல ஒரு 30 to 40% ரைஸ்ன்றது இண்டிவிஜுவல் ஸ்கிரிப்ட்ஸ்ல இருக்கும். ஸோ நம்ம அதுக்கு நம்ம தயாராகும். நிஃப்டியை பற்றி வேறு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களுடைய கேள்விகளுக்கு நாங்கள் விடையளிக்க காத்திருக்கிறோம். மற்றும் ஒரு செஷனில் நிஃப்டியை நம்ம டீட்டெயிலாக அனாலிசிஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு நன்றி, வணக்கம்.